ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. உங்க விஜய் உயிரன வரனா, உங்க விஜய் எளியவன் குரல்தான். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் நாகப்பட்டினம் மாவட்டம் புத்தூர் அண்ணா சிலை 3 வழிச்சாலை சந்திப்பில் காலை 11 மணி அளவில் உரை நிகழ்த்த திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் வழிநெடுக்கக்கூடிய தொண்டர்களின் கூட்டம் காரணமாக 2 மணி நேரம் தாமதமாகவே உரை நிகழ்த்தும் இடத்திற்கு விஜய் வந்து சேர்ந்தார். மக்கள் தானே மன்னர்களை உனக்கு கட்ட வரனா. நாகையில் மதியம் 1:34 மணிக்கு பேச ஆரம்பித்த விஜய் 23 நிமிடங்கள் பேசினார். இப்ப நான் எந்த மண்ணில நின்னுட்டு இருக்கிறேன் தெரியுமா? நாகூர் ஆண்டவர் அன்போட, நெல்லுக்கடை மாரியம்மன் அன்னை வேளாங்கண்ணி ஆசியோட, கடல் தாய் மடியில் இருக்கிற என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான நாகப்பட்டினம் மண்ணில் இருந்து நின்று பேசிட்டு இருக்கிறேன். என் நெஞ்சில் கொடியிருக்கும். பின்னர் நாகையிலிருந்து பிரச்சார வாகனத்திலேயே அடுத்த பிரச்சார இடமான திருவாரூர் நோக்கி புறப்பட்டார். செல்லும் வழியில் பிரச்சார வாகனத்தில் இருந்த விஜயிடம் தொண்டர் ஒருவர் கூலிங் கிளாஸ் கொடுக்க அதனை வாங்கிய விஜய் அதை அணிந்து கொண்டு ஸ்டைலாக போஸ் கொடுத்தார். மேலும் சில தொண்டர்கள் விஜயிடம் ஆட்டோகிராஃப் வாங்கினர். தொண்டர் ஒருவர் விஜய்க்கு மாலை அணிவிக்க முயன்ற போது அதனை அன்போடு ஏற்றுக்கொண்ட விஜய் அதே மாலையை அந்த தொண்டரின் குழந்தைக்கு அணிவித்து அழகு பார்த்தார். திருவாரூரில் விஜயின் பிரச்சார வாகனம் வந்து கொண்டிருந்த போது உற்சாக வரவேற்பு அளிக்கும் விதமாக கிரேன் மூலம் ராட்சத மாலையை தொண்டர்கள் விஜய்க்கு அணிவிக்க முயன்றனர். தொண்டர்களின் அன்பை ஏற்ற விஜய் வாகனத்தின் மேற்கூரைக்கு சென்று மாலையின் முன் நின்று கொண்டார். அந்த மாலை அதிக எடை கொண்டதால் விஜய் மாலையை தொட்டு போஸ் கொடுத்தார். விஜயின் பிரச்சார வாகனத்தை தொண்டர்கள் வழிநெடுக சூழ்ந்து கொண்டதால் 27 கிலோமீட்டர் தொலைவை கடக்க கிட்டத்தட்ட 3 மணி நேரத்திற்கு மேல் ஆனது. திருவாரூர் தெப்பக்குளம் தெற்கு வீதியை அடைந்த விஜய் மாலை 6:05 மணிக்கு பேச தொடங்கினார். திருவாரூர் என்றாலே தேர்தான் ஞாபகத்திற்கு வரும். அப்படி ஓடாமல் இருந்த திருவாரூர் தேரை ஓட்டுனது நான் தான் என கருணாநிதி பெருமையாக கூறியதாகவும், ஆனால் அவரது மகன் முதலமைச்சர் தமிழ்நாடு எனும் தேரை கட்டையை போட்டு நிறுத்திவிட்டார். அதனால் திருவாரூர் கருவாடாக காயுது என விஜய் விமர்சித்தார். திருவாரூர் தியாகராஜர் கோயில் ஆடி தேர் தான் உடனே மனசுக்கு ஞாபகத்துக்கு வரும். திருவாரூர் தேர்னா சும்மா வாங்க, இந்த மண்ணோட அடையாளமாச்சு. ரொம்ப நாளா ஓடாம இருந்த இந்த திருவாரூர் தேர ஓட்டுனது நான் தான் மாற தட்டி சொல்லிக்கிட்டது யாருன்னு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனா அவருடைய மகன் மாண்புமிகு சிஎம் அவர்கள் இப்ப என்ன செய்யறாங்க? நல்லா ஓட வேண்டிய தமிழ்நாடு என்ற தேர நாலா பக்கமும் கட்டைய போட்டு ஆடாம அசையாம அப்படியே நிப்பாட்டிட்டாரு. திருவாரூர் மாவட்டம் தான் அவங்களுடைய சொந்த மாவட்டம்னு பெருமையா சொல்லிக்கிறாங்க. ஆனா இங்க திருவாரூர் கருவாடா காயுது. அதை கண்டுக்கவே மாட்டேன்றாங்க. இங்குள்ள யூனிவர்சிட்டியில் எல்லா பிரிவுகளும் உள்ளதா என தொண்டர்களை நோக்கி கேள்வி எழுப்பிய விஜய், மருத்துவமனைக்கே வைத்தியம் பார்க்கும் நிலையில்தான் உள்ளது, சாலை வசதி இல்லை, ரயில் பாதை அமைக்கவில்லை என அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார். நண்பா, உன்னதான் கேக்குறேன், இங்க இருக்கிற யூனிவர்சிட்டியில எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் இருக்கு இருக்காதே?
இங்க இருக்கிற மெடிக்கல் காலேஜுக்கு வைத்தியம் பார்க்கிற லெவல்ல தான் இருக்கு நண்பா. இங்க இருக்கிற மெடிக்கல் காலேஜ்ல எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வேலை செய்யாது. திருவாரூரை சேர்ந்த அமைச்சர் ஒருவர் இருக்கிறார் என டிஆர்பி ராஜாவை மறைமுகமாக குறிப்பிட்ட விஜய், முதலமைச்சரின் குடும்பத்திற்கு சேவை செய்வதுதான் அவரது வேலை என விமர்சனம் செய்தார். இந்த மாவட்டத்தில் ஒரு மந்திரி ஒருத்தர் இருக்கிறார். அவரோட வேலை என்னன்னு தெரியுமா? சிஎம் அவர்களுடைய குடும்பத்துக்கு சேவை செய்யறது. அவர்தான் அவருடைய வேலை. மக்கள் தான் இம்பார்ட்டன்ட்னு அவருக்கு நாம புரிய வைக்கணும். தாவேக்கு பொய்யான தேர்தல் அறிக்கைகளை கொடுக்க மாட்டோம், நடைமுறைக்கு சாத்தியமான அறிவிப்புகளைத்தான் வழங்குவோம், ஏழ்மை, ஊழல், குடும்பாட்சி இல்லாத தமிழகத்தை வழங்குவோம் என விஜய் தெரிவித்தார். நம்மளுடைய தேர்தல் அறிக்கையில அதுக்கான விளக்கத்தை தெளிவா கொடுப்போம். இந்த பொய்யான தேர்தல் அறிக்கையெல்லாம் நாங்க கொடுக்கவே மாட்டோம். எது நடைக்கு சாத்தியமோ, எது உண்மையோ அதை மட்டும்தான் சொல்லுவோம், அதை மட்டும்தான் செய்வோம். கல்வி, ரேஷன், மருத்துவம், குடிநீர், அடிப்படை சாலை வசதி, மின்சாரம்னு, பெண்கள் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கம்னு, இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள்ல நோ காம்ப்ரமைஸ். சிம்பிளா நம்மளுடைய விஷன் என்னன்னு சொல்லணும்னா, ஏழ்மை வறுமை இல்லாத தமிழகம், குடும்ப ஆதிக்கம் இல்லாத தமிழகம், ஊழல் இல்லாத தமிழகம், உண்மையான மக்களாட்சி, மனசாட்சி உள்ள மக்களாட்சி. உரையை முடிக்கும் போது தொண்டர்கள் கூட்டத்தை பார்த்து, எங்கு போனாலும் சும்மா கூடிய கூட்டம், ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்றாங்களே, இது சும்மா கூடிய கூட்டமா என கேட்டவுடன் அங்கிருந்த தொண்டர்கள் டிவிகே டிவிகே என விடாமல் முழக்கங்களை எழுப்பினர். நண்பா, ஒரே ஒரு டவுட், எங்க போனாலும் இது வெறும் சும்மா கூட்டம், ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்படியா? இது என்ன சும்மா கூட்டமா? தேங்க்யூ. கோடான கோடி நன்றிகள். தேங்க்யூ. அதே நேரம் நாகையில் 23 நிமிடங்கள் பேசிய விஜய் திருவாரூரில் 8 நிமிடங்களிலேயே தனது உரையை முடித்துக் கொண்டார். இது தற்போது பேசுபொருளாக மாறிய நிலையில் நேரமின்மை காரணமாக ஒருவேளை சீக்கிரமாக உரையை முடிக்க வேண்டும் என்ற காரணத்தால் விஜய் அதிகம் பேசவில்லை என சிலர் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.